ஐயோ, என்கிட்ட தான் வரான். செயின் விஷயத்துக்கு மோப்பம் பிடிச்சிதான் வந்துட்டு இருக்கானோ. ம். ஆதி, என்ன அது இங்க வந்து நிக்கிற? வண்டிக்கு என்னாச்சு? பிரேக் டவுனா? லிஃப்ட் வேணுமா? சரி வா, உள்ள வா, போலாம். லிஃப்டா? எனக்கு சரி, தனியா கார் எடுத்துட்டு எங்க கிளம்புறீங்க? நானா? நான் சும்மா ஷாப்பிங் போறேன் ஆதி. வண்டியை விட்டு கீழே இருங்க. நீ டிரைவ் பண்றியா? காரை விட்டு கீழே இருங்கன்னு சொல்றேன்ல. இதோ இறங்குறேன். ஐயோ, இப்படி தேடுறா. கன்ஃபார்மா செயின் என்கிட்ட தான் இருக்குன்னு மோப்பம் பிடிச்சிட்டானோ. ஆதி, என்ன நீ தேர்தல் நேரத்துல கார்லாம் நிக்க வச்சு சோதனை போடுவாங்களே, அந்த மாதிரி சோதனை போட்டுட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் கொடுக்கறேன். என்ன தேடுற? என்ன தேடுன? இந்த பர்ஸை கொடுங்க. பர்ஸா? இது எதுக்கு உனக்கு? கொடுங்கன்னு சொல்றேன்ல. பர்ஸ் இப்போ கொடுக்க போறீங்களா இல்லையா? என்னது இது? சுந்தரம் வீட்டுல பத்திரமா வச்சு இந்த பரம்பரை செயின் உங்க பர்ஸ்ல எப்படி வந்துச்சு? பார்வதியை பழி வாங்கறதுக்காக இந்த பரம்பரை செயினை நீங்க திருடி வச்சுட்டு அம்மா கிட்ட சுந்தரத்தை மாட்டி விட்டு வேடிக்கை பார்த்தீங்களே, அவங்களை எப்படி அவமானப்படுத்தி பாக்குறதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்? திரும்ப திரும்ப பார்வதி விஷயத்திலேயே இப்படி கீழ்த்தரமா நடந்துக்கிறீங்க. நீங்க எல்லாம் என்ன ஜென்மம்? இந்த விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? ஐயோ ஆதி, இதெல்லாம் அக்கா கிட்ட சொல்ல வேணாம் ஆதி. நான் ஏதோ அவசரத்துல புத்தி கிட்ட போய் இப்படி தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சிரு ஆதி. அக்காக்கு மட்டும் சொல்ல வேணாம் ஆதி, என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஏற்கனவே உங்களை ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தினது பார்வதி தான். ஆனா அந்த நன்றி எல்லாம் மறந்துட்டு பார்வதிக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கீங்களே, அதுக்கான தண்டனை நீங்க அனுபவிச்சுதான் ஆகும். ஐயோ வேணாம் ஆதி, வேணாம். நான் தான் சொல்றேன்ல, ஏதோ அவசரத்துல புத்தி கிட்ட போய் தெரியாம பண்ணிட்டேன். இதை இப்படியே விட்டுரு ஆதி. நான் இனிமே பார்வதி பக்கம் கூட போக மாட்டேன். இந்த விஷயம் அக்காக்கு மட்டும் தெரிய வேணாம் ஆதி. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க இதே மாதிரி தான் சொல்றீங்க, ஆனா நீங்க திருந்தவே மாட்டீங்க. நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாதான் திருந்துவீங்க. ஐயோ வேணாம் ஆதி, வேணாம் ஆதி. நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, இனிமே நான் பார்வதி பக்கமே போக மாட்டேன். நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். என்னாலலாம் ஜெயிலுக்கு போக முடியாது ஆதி. ஒரு நாள் கூட என்னால ஜெயில இருக்க முடியாது. இங்க பாரு, நீ என்னை விட வயசுல சின்னவனா இருந்தாலும் பரவாயில்ல. நான் உன் கால்ல விழுந்து கேட்டுக்கிறேன் ஆதி. ப்ளீஸ், இந்த ஒரே ஒரு முறை மட்டும் எனக்கு வாய்ப்பு கொடு. இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன். கொல்லுளி முங்க கால்ல விழுறன்னு சொல்லியும் அப்படியே நிக்கிறான் பாரு. ஐயோ, வேற என்னத்த சொல்லி இப்ப தப்பிக்கிறது? இதான் நான் உங்களுக்கு கொடுக்குற கடைசி வாய்ப்பு. போதும். இன்னொரு வாட்டி பார்வதி விஷயத்துல இப்படி நடந்துக்கிட்டீங்க. இல்ல, நான் இனிமே பார்வதி பக்கம் கூட போக மாட்டேன். நீ என்ன நம்பல ஆதி? கால்ல விழுறன்னு சொல்லி வச்சிட்டல. சுந்தரம்,
பெரிய தம்பி? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, செயின் திரும்ப கிடைச்சிருச்சு. ஆ? என்ன அப்படி பாக்குறீங்க? காணாம போன செயின் திரும்ப கிடைச்சிருச்சு. இந்தாங்க, இந்த செயினை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுங்க. பெரிய தம்பி, இந்த செயின் எங்கே இருந்துச்சு? எப்படி உங்களுக்கு கிடைச்சது? எல்லாம் வனஜா சித்தியோட வேலை தான். ஆ? நீங்க செயினை காணும்னு சொன்னதும் எனக்கு சித்தி மேல தான் டவுட் வந்துச்சு. அவங்கள மிரட்டி கேட்கும்போது உண்மையை ஒத்துக்கிட்டு செயினை திரும்ப கொடுத்துட்டாங்க. கடவுள் என்ன கைவிடல. நீங்க செயினை கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க. நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. நல்ல வேளை ஆதி மாமா வார்ன் பண்ணி விட்டுட்டாரு. இல்லன்னா இந்நேரம் அத்தை கம்பிதான் எண்ணிக்கிட்டு இருக்கணும். சாரி அத்தை, இப்ப கூட ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. இந்த செயினை வச்சு போட்ட பிளான் இப்படி சொதப்பிருச்சு ஆண்டி. நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆதி மாமா மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா அத்தை அந்த செயினை கொண்டு போய் வித்து பணமாக்கிருப்பாங்க. என்ன பண்றது, நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஒவ்வொரு தடவையும் பார்வதி விஷயத்துல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதிர்ஷ்டம் அவ பக்கம்தான் இருக்கு. ஆமா, நீ சொல்றதுதான் கரெக்ட். அதிர்ஷ்டம் அவ பக்கம்தான் இருக்கு. ஆண்டி, அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம். அத்தைக்கு என்ன ஆச்சு? அத்தை அத்தை என்ன ஆச்சு? அது எப்படி? அதிர்ஷ்டம் அவ பக்கம் இருக்கா? ஆமா ஆமா, கரெக்ட் தான். அதிர்ஷ்டம் அவ பக்கம் தான் இருந்தது. ஆனா ரொம்ப நாள் அவ கூடவே இருந்ததா போர் அடிச்சு களைச்சு போய் அந்த அதிர்ஷ்டம் இப்ப நம்ம பக்கம் வந்திருக்கு. என்ன ஆண்டி சொல்றீங்க? கையில கிடைச்ச செயினை தான் ஆதி கிட்ட பறி கொடுத்துட்டீங்களே, அப்புறம் எப்படி அதிர்ஷ்டம் நம்ம பக்கம்தான் இருக்குன்னு சொல்றீங்க? அதானே எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. அத்தை, ஆதி மாமா உங்களை மறிச்சு செயின் உங்ககிட்ட இருந்து வாங்கும்போது உங்களுக்கு ஏதாவது தலையில அடிபட்டுருச்சா? ஏண்டி என்ன பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கா? ஐயோ அத்தை, நான் அப்படியெல்லாம் நினைக்கல, சும்மா தான் கேட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, நினைச்சிட்டு போ. நிஜம் தெரியாதுல்ல. ஆதி என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போனது ஒரிஜினல் செயின் இல்ல, ஒரிஜினல் மாதிரியே இருந்த டூப்ளிகேட் செயின். உண்மைதான் சொல்றீங்களா ஆண்டி? ஆமா மித்ரா, இது என்ன விளையாட்டு? அந்த செயின் என் கைக்கு வந்த உடனே நான் செஞ்ச முதல் வேலை அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் செயின் தான். ஆதி என்ன மிரட்டி உருட்டி பயமுறுத்தி வாங்கிட்டு போனானே, அது ஒண்ணும் ஒரிஜினல் பரம்பரை செயின் இல்ல, டூப்ளிகேட் செயின் தான். ஆதி மாமா அது டூப்ளிகேட் செயின்னு கண்டுபிடிச்சிட மாட்டாரா அத்தை? கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த செயினோட வேலைப்பாடு அப்படி. அச்சு அசலா டூப்ளிகேட்ட ஒரிஜினல் மாதிரியே செய்ய சொல்லிருக்கேன். அதுவும் இல்லாம அந்த பரம்பரை செயின்ல முக்கியமா இவங்க ஒளிச்சு வச்சிருக்கிறது அந்த காவிய காதலர்களோட புகைப்படத்தை. ஆதி செயினை கையில வாங்கின உடனே ஆர்வமா முதல்ல அதைத்தான் திறந்து பார்த்தான். அதுல அந்த சமையல்காரி போட்டோவும் அவன் போட்டோவும் இருக்கிறத பார்த்து உடனே சந்தோஷப்பட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டான். ஒரு சந்தேகமும் வரல. செயினுக்குள்ள நீங்க இப்படி ஒரு ட்விஸ்ட வச்சிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆண்டி. அப்புறம் எதுக்காக அத்தை நிஜமான செயினை பறி கொடுத்துட்டு வந்த மாதிரி மூஞ்சி சோகமா வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க? உங்க ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு தான்.
பாத்துக்கிட்டே இருங்க. அந்த டூப்ளிகேட் செயின் பொறுப்பா கொண்டு போய் அந்த காவிய காதலன் விஸ்வாசத்துக்கிட்ட கொடுப்பான். விஸ்வாசம் ரொம்ப விசுவாசமா அந்த செயினை கொண்டு போய் அகிலா கிட்ட கொடுப்பான். அதுக்கப்புறம் இருக்கு என் திருவிளையாடல். என்னோட இந்த மாஸ்டர் மூவ்ல 25 வருஷமா அகிலாக்கு விசுவாசத்து மேல இருக்கிற நம்பிக்கை டமால்னு வெடிக்கும். அப்புறம் என்ன, பொட்டி படுக்கை எல்லாம் முட்டையா கட்டி அப்பாக்கு பொண்ணுக்கும் தலையில கட்டி அப்படியே அனுப்பிடுவா. இப்ப சொல்லு மித்ரா, அதிர்ஷ்டம் அவ பக்கம் இருக்கா நம்ம பக்கம் இருக்கா? நம்ம பக்கம் தான் ஆண்டி. ஆமா. அவுட் ஹவுஸ்ல இருந்த செயின் எங்க போயிருக்கோம்? நிச்சயமா வெளியில இருந்து ஆட்கள் வந்து எடுத்திருக்கவே முடியாது. எனக்கு அந்த செயின் யார் எடுத்திருப்பாங்கன்னு கெஸ் பண்ணிட்டேன் ஐசு. ஆனா அம்மா கிட்ட சொன்னா அம்மா அதுக்கு ஆதாரம் கேட்பாங்களே, அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். யார் எடுத்திருப்பான்னு நினைக்கிற அருண்? இதெல்லாம் உனக்கு நான் சொல்லி தெரியணுமா ஐசு? எனக்கு என்னமோ இந்த வனஜா சித்தி மேலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. வனஜா ஆண்டி வராங்க, அவங்க கிட்ட நேரடியா கேட்டுடலாமா? அவசரப்படாத ஐசு, நம்ம கிட்ட ஆதாரம் இல்ல, அப்புறம் சித்தியும் அப்படியே பிளேட்டை மாத்திடுவாங்க. நம்ம கொஞ்சம் பொறுமையாவே இருப்போம். ம், மந்திர ஆலோசனையா? அருண், சித்தி என்ன ஐஸ்வர்யா கிட்ட ஏதோ ரகசியமா சொல்லிட்டு இருக்க? என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சித்தி, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். பேசு பேசு. அதுக்கப்புறம் இருக்கு இங்க திருவிழா, ஒரே ஜாலிதான். எப்படி கிடைச்சது சுந்தரம்? இவன் என்ன ஓயாம என்ன முறைச்சிட்டு இருக்கான்? செயினை நான் தான் எடுத்தேன்னு சொல்லிட்டானோ? சொல்லுங்க சுந்தரம். முறைச்சு முறைச்சு காட்டி கொடுத்துருவானோ? அதேதான், இந்த ஆதி எல்லாத்தையும் போய் இந்த விசுவாசத்துக்கிட்ட சொல்லியிருக்கான். இவன் இப்ப முறைச்சு முறைச்சு பாக்குறத பார்த்தா கண்டிப்பா அகிலா கிட்ட சொல்ல போறான். அம்மா, நான் வச்சிருந்த இடத்துல இருந்து அந்த செயின் கீழே விழுந்துருச்சு போல இருக்குமா. அத நானும் சரியா கவனிக்கல. பீரோவுக்கு அடியில கிடந்துச்சுமா.
விழுந்ததுல கொஞ்சம் பளபளப்பு குறைஞ்சிருக்குல்ல? ஆமா, கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. ஆமாக்கா, நம்ம அந்த ஆசாரிய கூப்பிட்டு இப்பவே பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறமா உள்ள எடுத்து வைக்கலாம்க்கா. இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. நீ ஒண்ணு பண்ணு, ஆசாரிக்கு உடனே ஃபோன் பண்ணி வர சொல்லு. தோ இப்பவே. எப்ப 24 மணி நேரத்துக்குள்ள பரம்பரை செயின் வந்தாகணும்னு அம்மா கெடு விதிச்சாங்களோ அப்பவே என்னுடைய 25 வருஷ விசுவாசம், நம்பிக்கை எல்லாமே செத்து போயிடுச்சு சாவித்திரி. இன்னும் எதுக்காக இந்த உடம்புல உசுறு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. இன்னும் என்னென்ன அவமானப்படணும்னு என் தலையில எழுதியிருக்குன்னு தெரியல. இனிமே அம்மா முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அந்த 30 லட்சம் ரூபாய் பணத்தை நான் திருடிட்டேன்னு மித்ராமா என் மேல திருட்டு பழி சுமத்தினப்போ அந்த பணம் என் பேர்லயும் என் பொண்ணு பேர்லயும் பேங்க்ல இருந்தும் கூட நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு அம்மா என்ன நம்புனாங்க. அம்மாவுக்கு அப்ப என் மேல இருந்த நம்பிக்கை இப்ப ஏன் இந்த நகை விஷயத்துல இல்லாம போச்சு? நான் என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல சாவித்திரி. அப்பா, என்னாச்சுப்பா? ஏன்பா அழறீங்க? உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? டாக்டர் கிட்ட போலாமா? என் உடம்புக்கு ஒண்ணு இல்ல பார்வதி. என்னோட 25 வருஷ விசுவாசத்தை, நம்பிக்கைய அம்மா ஒரே ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டுட்டாங்க. அதை என்னால தாங்கிக்க முடியல பார்வதி. என்னப்பா என்னென்னமோ சொல்றீங்க? என்னாச்சு? ஓ விஷயத்துல அம்மா முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா பொண்ணு விஷயத்துல தப்பிச்சேன்னா பொன் விஷயத்துல தலை குனிஞ்சு நிக்க வேண்டியதா போச்சு. பத்திரமா வீட்டுல வச்சிருந்த பரம்பரை செயின காணம்மா. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள என் பரம்பரை செயின் என் கைக்கு வரணும்.